ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாரி, இன்ட்ரோ எடுக்க மறந்துட்டேன், அதான் இப்போ பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துலேயே மிகப்பெரிய பைரவர் கோயில் நம்ம ஈரோட்டில் தான் இருக்குது. அந்த கோயிலுக்கு நம்ம இவ்வளோ நாள் நம்மளால் வர முடியல, அதனால் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பௌர்ணமி அன்னைக்கு போயிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தேங்காயில் தீபம் போடுறதா விசேஷம், சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு டைம் அந்த அஷ்டமி டைம்லலாம் பார்த்திங்கன்னா பூசணிக்கால தீபம் போடுவாங்க போல். இன்றைக்கி தேங்காய் தீபம் போடுறது தான் சிறப்புன்னு சொல்லியிருந்தனால எல்லோரும் அதுதான் போட்டிருந்தாங்க. நம்மளும் வாங்கி தேங்காயில் தீபம் போட்டுட்ருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வெளியே உள்ளே போனதையுமே வெளியே பைரவர் சிலை வச்சுருக்காங்க. அந்த பைரவர் சிலை கிட்ட தான் தீபம், நெய் தீபம், மற்ற எல்லா தீபமும் இங்கே தான் போடணும். உள்ளெல்லாம் தீபம் எதுவும் போடுறதில்ல. வெளியே இருக்க பைரவருக்கு தான் தீபம் போட்டுக்கணும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஈரோட்டிலேருந்து காங்கேயம் பழனி போகிற ரூட்டில் அவல் பூந்துறை தாண்டி இருக்குது. இதுக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 22, 14 இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் கோயில்கிட்டே போய் நமக்கு இறக்கி விடுறாங்க. நாங்களும் அப்படி தான் போயிருந்தோம். போயிட்டு இப்போ சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். வெளியே இருக்க பைரவரையும் கும்பிட்டுட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போனது பார்த்திங்கன்னா நமக்கு பிரசாதம் கொடுத்தாங்க, புளிசாதம். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் சாமியவே கும்பிட போகிறோம். இவர் தான் நம்ம உலகத்திலேயே மிகப்பெரிய பைரவர். நம்ம ஈரோட்டில் தான் இருக்கார். இந்த பைரவர் சிலை பார்த்திங்கன்னா 39 அடி உயரத்தில் இருக்குது. இந்த கோவிலை பார்த்திங்கன்னா தென்னக காசி அப்படின்னு சொல்கிறாங்க. காசியில் இருக்க மாதிரியே இங்கே பக்கத்தில் மயானமும் நீரோடையும் இருக்கனால இது தென்னக காசி அப்படின்னு சொல்லி இந்த பைரவர் கோயிலை சொல்கிறாங்க. இங்கே இப்படியே உள்ளே போனோன்னா பார்த்திங்கன்னா இங்கே மூலவரோட சன்னதி இருக்குது. வெளியே இருக்கவர் காலபைரவர், உள்ளே இருக்கவர் பார்த்திங்கன்னா சொர்ண கர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே இருக்க பைரவருக்கு பார்த்திங்கன்னா 4 கை இருக்குது. ஒன்றில் உடுக்கை, சூளம், வேல், அக்ஷய பாத்திரம் இதெல்லாம் வச்சுருக்காரு. இந்த கோயிலில் நம்ம சாமி கும்பிட்டோம். அப்படி இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் எல்லாருமே உள்ளே சாமி சன்னதியில் போய் சாமியை தொட்டு கும்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது நமக்கு. மற்ற எந்த கோயிலும் இல்லாத சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது. இவர் தான் விஜய் சுவாமிஜி. இவர் தான் இந்த கோயிலில் கட்டினவர். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி இவரோட குவாட்ஸ் நிறையா போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு எல்லாமே. இப்படியே கோயிலை சுற்றி வந்துட்ருக்கோம். கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா மரம், செடி, கொடி நல்லா பசுமையாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பைரவருக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 64 வடிவத்தில் இருப்பார், காட்சி தருவார். அதில் வெளியே இருக்கவர் காலபைரவர், உள்ளே இருக்க சொர்ணகர்ஷண பைரவர் 2 போக மீதி 62 வடிவமும் இப்படி கோயிலை சுற்றியும் ஒவ்வொரு வடிவமும் வச்சுருக்காங்க. நான் வெயிலில் எடுத்தனால சரியாக தெரில. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வடிவம், பைரவரோட ஒவ்வொரு வடிவமும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைரவர் சிலையும் வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு வந்துட்ருக்கோம். இதுதான் அந்த கோயிலில் கொடுக்குற விபூதி. இது பார்த்திங்கன்னா மூலிகை விபூதின்னு சொல்கிறாங்க. நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நம்ம தொட்டு வச்சுக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க, நிறையெல்லாம் எடுக்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி நல்லா கோயிலில் படுத்து உருண்டு விளையாண்டுட்டு இருந்தான். அப்படியே அவனையும் வீடியோ எடுத்துகிட்டு கோயிலையும் எடுத்துகிட்ருக்கோம். இது கோயிலேருந்து வெளியே வந்ததும் இப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை, கருங்காலி மேலே சிலை, ப்ரேஸ்லெட்டு இதெல்லாம் விற்கிறாங்க. வேல் இந்த மாதிரிலாம். அதுதான் என்ன ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் இங்கே சேல்ஸ் பண்ணுறது. இந்த கயிறு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் தான் கிடைக்கிது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பொன்னில் மோதிரம் இதெல்லாம் பார்த்துக்க நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் தான் எடுத்திருந்தேன். அதே மாதிரி கருங்காலியில் வேல், சூளம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. மோதிரம், ப்ரேஸ்லெட்டு, கருங்காலி மாலை இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. அதெல்லாம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமினாவே பைரவருக்கு உகந்த நாள். அந்த அன்றைக்கி இங்கே பாலாபிஷேகம் நடைபெறும். அது ரொம்ப சிறப்பு. அதில் கலந்துட்டால் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் போனால் கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, நோய் இதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நவகிரகங்களால் ஏற்பட்ட தோஷம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த கோயிலோட சிறப்பாக. இந்த நம்மளோட பைரவர் ரொம்ப நல்ல தரிசனமாக இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப நாள் வர முடியாமல் இருந்த கோவில் இன்றைக்கி சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பேக்கரி இருந்துச்சு, அதில் அப்படியே டீலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.